எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் அப்படின்னாலே குழந்தைங்க பக்கத்துலேயே வரமாட்டாங்க இல்லைங்களா? ஏன்னா ஒரு சில பெரியவங்க கூட தோல் அலர்ஜி ஏற்படுத்தும் அப்படின்னு அவாய்ட் பண்ணுவாங்க. உண்மையிலே அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. இளம் கத்திரிக்காய், ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயை ரிங்கிள்ஸ் இல்லாததாக பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இப்போது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப கமகமன்னு வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் 2 கிராம்பு, 3 சின்ன பட்டை, 2 பிரிஞ்சி இலை, தேவையான அளவுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டைலில் செய்யும்போது நார்மலாக புளிக்குழம்பு செய்வோம். இது செட்டிநாடு ஸ்டைல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த கரம் மசாலா டேஸ்ட்டும் இதில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இது டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும், முருகலாகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய் அதை நல்லா கீறி அதையும் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது நாட்டு தக்காளியாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நாங்கள் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு சப்போஸ் இன்னும் புளிப்பு கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தயிர் ஆட் பண்ணுறோம். தயிர் ஒரு 1/2 கப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா கத்திரிக்காங்க அந்த காம்பு கட்டாயம் போடணும். அதுதான் இன்னுமே கூடுதலான டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த காம்பை கட் பண்ணி கீழே போட்டுறாதீங்க, அதையும் குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அதில் பயங்கரமான இரும்பு சத்து இருக்குது. ஹேர் லாஸில் இருந்து டயபெட்டிஸ், ஸ்கின் நரிஷ்மெண்ட் வரைக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா காரமாக இருக்கும். இந்த மிளகாய்த்தூள் நீங்கள் காஷ்மீரி போட்டிங்கன்னா காரம் கம்மியாக இருக்கும். 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் நீங்கள் மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு மசாலா கிடைக்கும். இதில் நம்ம கரம் மசாலா அதெல்லாமே கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். முதல்ல இதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இந்த மசாலா டேஸ்டெல்லாம் இந்த கத்திரிக்காயில் பிடிக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம். உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. நாங்கள் இந்த அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். இது இப்படியே வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். குழம்பா வேண்டாம், எங்களுக்கு செமி கிரேவி வேணும்னா கூட நீங்கள் இப்படி சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த கலவை தான் ரொம்ப முக்கியங்க. இதில் சின்ன வெங்காயம் 6, கசகசா 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன், இஞ்சி 6 சின்ன துண்டு, பூண்டு 8 பல், வெள்ளை எள்ளு 1/2 ஸ்பூன், அப்புறம் தேங்காய் துருவல் 1/4 மூடி அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்சியில் அடிச்சிருங்க. ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்துடணும். அந்த மசாலா மிக்ஸை இதில் நம்ம ஆட் பண்ணி அதில் ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் அதை கொதிக்க விடணும். ஓகே, இப்போது உப்பு, காரம், புளிப்பு, இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு இந்த கிரைண்ட் மிக்ஸ் எல்லாம் கலந்து ஒரு சுவையான செட்டிநாடு ஸ்டைல் ரெடி ஆகிடுச்சு. இம்பார்ட்டண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா, கத்திரிக்காயை சமைக்க கட் பண்ணிங்கன்னா அதை தண்ணியில் போட்டுடணும். தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு அப்புறமா அதை சோக் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது டிஸ்கலர் ஆகாது, கருப்பும் அடிக்காது. இந்த குழம்பை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒபிசிட்டி உள்ளவங்களாம் கத்திரிக்காய் அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பு கண்ட்ரோலாக இருக்கும். இன்னொன்று இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பாக்டீரியா, வைரஸோடு நம்ம எவ்வளவோ ஃபைட் பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லைங்களா? அது மட்டும் இல்லை, ஃப்ரீ ரேடிக்கல்ஸையும் இது ஃபைட் பண்ணும். ஓகே, இப்போ சூப்பராக நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ நம்ம மெனுவில் கத்திரிக்காய் கட்டாயம் இருக்கணும். இதில் உங்களுக்கு கரம் மசாலா டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க அதில் கொஞ்சம் நீங்கள் கரம் மசாலா கூட லாஸ்ட்டில் தூவி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடலெண்ணையும் மேலே ஊற்றிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாது. கத்திரிக்காயில் புளிக்குழம்பு ஒரு டேஸ்ட்டு அப்படின்னா இந்த மாதிரி செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுற கிரேவி இது வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கும் கட்டாயம் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸில் செய்கிற இந்த சீக்ரெட் கிரைண்ட் மிக்ஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.